வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிளாட் அட் அ கிளான்ஸ் யூனிட் 8ல் லிங்குவிஸ்டிக்ஸ் ரீகால் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிளாட் அட் அ கிளான்ஸ்ன்றது லிட்ரரி பற்றி போட்டிருந்தோம். ஸோ இது என்ன பேசிஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட நோட்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சு லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதுனதை வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு வரும். இதே மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு வந்து இப்போ பிஜிடிஆர்பிக்கு நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்லேருந்தே ஃபுல் லெசன்ஸுமே டீச் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸையும் க்ரியேட் பண்ணிக்கலாம் யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் மினிமல் பேர் டிஃபர் அனதர் வேர்ட் ஃப்ரம் சிங்கிள் டிரான்ஸ்கிரிப்ட். ஒரே ஒரு டிரான்ஸ்கிரிப்டில் சேஞ்ச் ஆகிறத வந்து மினிமல் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ மினிமல் பேருக்கு வந்து கான்ட்ராஸ்டிவ் டிஃபரன்ஸ் இன் ஃபோனிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொனன்சியேஷனை பேஸ் பண்ணுறது ஆக்சன்ட்டு. சோஷியல் கிளாஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இன் லாங்குவேஜில் அவங்களோட சோஷியல் கிளாஸை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து மாறும். அதுக்கு பேர் வந்து சோசியோலெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் மட்டும் பேசுகிறதுக்கு பேர் ஜார்கன். ஸோ நம்ம ஸ்லாங்குக்கும் ஜார்கனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியோல் டெவலப் ஃப்ரம் மிக்சர் ஆஃப் லாங்குவேஜ், 2-3 லாங்குவேஜோட சேர்ந்து வர்றதுக்கு பேர் வந்து கிரியோலைசேஷன். பிட்கின் அப்படிங்கிறதுலேருந்து கிரியோலாக மாறுறது. பிட்கின்னா வந்துட்டு நமக்கு சர்டன் குரூப் ஆஃப் சர்டன் குரூப் ஆஃப் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து கிரியோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகுலேஷன் இன்வால்வ்ஸ் ஒன் வவல் பொசிஷன் டு அனதர் இஸ் கால்டு டிப்தாங். ஸோ டிப்தாங்னா என்ன, 2 வவல் இருக்கும், ஒன்று மேலே ஒன்று கிளைடாக இருக்கும். இதை வவல் கிளைட்னு சொல்லுவாங்க. த ஸ்பேஸ் பிட்வீன் வோக்கல் கார்ட்ஸ் இஸ் கால்டு கிளாட்டஸ். ஸோ வோக்கல் கார்டில் இருக்க ஸ்பேஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரியான நம்ம ஸ்பீச் ஆர்கன்ஸை பற்றியும் கொஷின் வருன்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட் இஸ் கால்டு ஃபனட்டிக்ஸ். ஃப்ரீ மார்ஃபின் ஸ்டாண்ட் அலோன். ஃப்ரீ மார்ஃபின் அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன், அதுக்கு தனி மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பவுண்ட் மார்பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்பாசிபிள் அப்படிங்கிறதுல அது வந்து பைண்ட் டுகெதர் வித் அனதர் மார்ஃபிமோட சேர்ந்தாதான் தான் மீனிங் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பவுண்ட் மார்பின். ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு இதெல்லாம் நம்ம எதில் வரும், ஃப்ரீ மார்பினா, லெக்சிகல் மார்பினா, இன்ஃப்ளெக்ஷனல் மார்பினா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நமக்கு இன்ஃப்ளெக்ஷனல் மார்பின், பவுண்ட் மார்பின், ஃப்ரீ மார்பின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் சவுண்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐடியோலெக்ட். இப்போ சோஷியோலெக்ட் மாதிரி ஐடியோலெக்ட் வந்து ஒரு சிங்கிள் பர்சனோட லாங்குவேஜ் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஐடியோலெக்ட். அடுத்து எ வேர்டு மேக் மோர் ஜென்ரல் மீனிங். முன்னாடி இருந்ததை விட எக்ஸ்ட்ரா ஜென்ரல் மீனிங் கொடுத்துருந்தோன்னா அதை வந்து நம்ம சிமாண்டிக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அடுத்து டிக்ளோசியா அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து சார்ல்ஸ் ஃபெர்கூசன்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ டிக்ளோசியாவோட விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் அப்படின்னா கிராஃபிம். எப்படி மார்ஃபியம்னா உங்களுக்கு சிலபிஃபிகேஷனில் வருதோ ப்ரொனன்சியேஷன், அதுக்கப்புறம் ஃபோனிம்னா ஃபோனிமோட ஸ்மாலஸ்ட் யூனிட், அது மாதிரி ரைட்டிங் சிஸ்டத்தோட ஸ்மாலஸ்ட் யூனிட் கிராஃபியம். அடுத்து சிங்க்ரோனிக் அண்ட் டைக்ரானிக் லாங்குவேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபெர்டினாண்ட் சாசர். ஆட்டோ செக்மெண்டல் ஃபோனாலஜி கோல்டு ஸ்மித் 1976. ஸோ நியூட்ரலைசேஷன் லாஸ் ஆஃப் டிஸ்டிங்க் பிட்வீன் 2 ஃபோனம். 2 ஃபோனிமோட தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்டிங்க் லாஸ் ஆகுது அப்படின்னா அது நியூட்ரலைசேஷன் பேர் எடுத்துக்கலாம். ஸோ சிலபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ். சிலபல்னா எப்படி ஸ்பீச் சவுண்ட் ஆர்கனைஸ் ஆகுது, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் சிலபல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதை பேஸ் பண்ணி நியூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் உங்களோட நோட்ஸில் நீங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா வேர்ட்ஸ் பாரோட் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ் ஃபார்ம் ஆஸ் வேறு லாங்குவேஜ்லேருந்து பாரோ ஆகி அது நேட்டிவ் லாங்குவேஜோட ஒரு வேர்டாகவே ஆயிரதுக்கு பேர் லோன் ஷிஃப்ட். அடுத்த லாங்குவேஜ்லேருந்து நம்ம லோனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சவுண்ட் சேஞ்சஸ் இன் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் வாஸ் டிஸ்கஸ்ட் பை. ஸோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் சவுண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது கிராஸ்மேன். ஐடியோசிங்க்ராட்டிக் டைலக்ட் வர் ப்ரப்போஸ்ட் பை பிட் கார்டர். அடுத்து ஆடியோ லிங்குவல் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்போஸ்டு பை நெல்சன் ப்ரூக்ஸ். நேச்சுரல் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்போஸ்டு பை எல் சாவர்.
பாஸ் சீக்ரெட் மெசேஜ் மெட்டஃபோரிக்கல் கோட் ஸ்விட்சிங். ஸோ சீக்ரெட் மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லலாம்னா மெட்டஃபோரிக்கல் கோட் ஸ்விட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது எந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இதை மட்டும் ரீகால் பண்ணால் போதுமா? ஸோ அதுக்கான டைம் இப்போ இது வந்து யூஜிடிஆர்பிக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பார்க்கும்போதே இதோட காரிலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேச்சுரல் மெத்தடுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நேச்சுரல் மெத்தட் இல்லாமல் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், ஆடியோ லிங்கல் மெத்தட் இதெல்லாம் யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அடுத்தடுத்த வீடியோ எந்த மாதிரி யூஸ் இருக்கும் உங்களோட கமெண்ட்லேருந்து தான் நான் இதை என்ன அடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறேன். ஏன்னா யூஜிடிஆர்பிக்கு இப்போ டைம் இருக்குங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரெகுலராக இதில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.